ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நானும் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிறேன். இன்றைக்கான வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான். ஏன்னா இன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மார்னிங் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நான் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவங்கள வச்சு நான் கொஞ்சம் வீடியோலாம் ஷூட் பண்ண முடியல. அதனால் அவங்க அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு நான் போடுறதுக்கு எனக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வெயில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அதனால் பெட்டில் இருக்கிற எல்லா கம்பளி எல்லாம் எடுத்துன்னு வந்து பிளாங்கெட் எல்லாம் எடுத்துன்னு வந்து வெளியே போட்டுட்டு ஃபுல்லாக அதெல்லாம் கொஞ்சம் வெயிலில் இது பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்புறம் ஊருக்கு போகணும் இல்லைங்களா, அதனால் இந்த பருப்புங்கள்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டேன்னா எல்லாமே கண்டிப்பாக அந்த பூச்சி வந்துடுது அதில் சின்ன சின்னது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் காய வச்சுட்டேன்னா அது நல்லா இருக்கும். எது எது ஊருக்கு எடுத்துன்னு போகணுன்னா அதையும் கொஞ்சம் காய வச்சு எடுத்துன்னு போயிட்டேன்னா அங்கே போனால் கூட எங்கள் மாமியார் வந்து அது கண்டிப்பாக திருப்பி காய வைக்குவாங்க. சரி, நான் இருந்தாலும் நான் கொஞ்சம் காய வச்சு எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே அது திருப்பி அது இது வரலாம் குளிர் டைம் இருந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து அந்த பூச்சியெல்லாம் வரல. இப்போ வெயில் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் பூச்சிங்க தான் வரும்னு ஒரு பயம் தான். வேறு என்ன இவ்வளோ பிளாங்கெட் எடுத்துன்னு வந்து போட்டுன்னுக்கிறேன்னு கொஞ்சம் இது பண்ணாதீங்க. எல்லாம் வந்து பெட்டு வந்து ரொம்ப சின்னது இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் ஒரு 3 மேலே பிளாங்கெட் போட்டு அது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறேன். அதனால அது கொஞ்சம் அப்போ சாஃப்டாக இருக்குது இல்லைங்களா, அதனால பசங்க படுத்துன்னு தூங்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அவ்வளோ பிளாங்கெட் இன்னும் குளிருக்கு வந்து எங்களுக்கு அத்தின்னு இருந்தால் தான் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதெல்லாம் இல்லைன்னா எங்களால் இருக்க முடியறதில்ல குளிர். இன்னும் இந்த போன வாட்டி குளிருக்கு பயந்துக்கினே வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வாட்டி இல்லை, ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம், இல்லை போக முடியாது, லீவ் கிடைக்காது அப்படின்ட்டாரு. இங்கே தான் இருக்கணும். பயமாக இருக்குது, என்னடா ஆகும் குளிர்னு நினச்சாவே. பண்ணுறது பச்சை பயிறு இல்லைங்களா, அது நிறையா இருக்குது. வீட்டுக்கு போனால் எடுத்துன்னு போனாங்க. இன்னும் இங்கே என் ஹஸ்பண்டுக்கு வந்து 15 டேஸ்க்கு வந்து ரேஷன் எல்லாம் இஷ்யூ ஆவாங்க. அரிசி, பருப்பு, எண்ணெய் அதெல்லாம் எது எது யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ண முடியலன்னா அப்படி அப்படியே வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவேன். நான் அங்கே போனேன்னா எங்கள் மாமியார் அங்கே எடுத்துன்னு யூஸ் பண்ணிக்குவாங்க அங்கே. அதனால் இங்கேருந்து எடுத்துன்னு போயிடுவேன். இங்கேருந்து தூக்கின்னு போகிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எதுவாக இருந்தாலும் எடுத்துன்னு போயிடுவேன். இன்றைக்கி சூப்பரான மாங்காய் ஊறுகாய் தாங்க ரெடி பண்ண போகிறேன். அவன் எப்படி பண்ணுறதுன்னா, சிம்பிளான முறையில் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் செஞ்சுட்டேன். கடுகு வெந்தயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். 2 நாளைக்கு முன்னாடியே மாங்காய் கட் பண்ணி உப்பு போட்டு வெயிலில் வச்சு கொஞ்சம் அது ஊற வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த வெத்தல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அப்போ தான் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். அதனால் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாங்காயில் கொஞ்சமாக மிளகாத்தூள், சால்ட்டு, மசாலா அரைச்சி வச்சுருந்தீங்களா அதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். இது கூட நான் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, கருப்பு சீரகம், ஏன்னா கெட்டு போகாத இருக்கணும்னா அந்த கருப்பு சீரகம் இங்கே நார்த் இந்தியன்ஸ் வந்து ஊறுகாயில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சோன்னா அப்படியே இருக்கும் வெயிலில். அந்த மாதிரி பாட்டில் கண்டெய்னர் இருக்குங்களா, அதில் வச்சு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இங்கெல்லாம் அவங்க ஊர்லேருந்து வரும்போதே ஒரு 3-4 டப்பா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து அது கேட்டால் என்னான்னுவாங்க, வருஷம் கணக்கில் எங்களுக்கு வேணும் ஊறுகாய், இல்லைன்னா எங்களால் இருக்க முடியாது. மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் எல்லாம் நம்மளது மாதிரி இருக்காதுங்க, வேறு. அப்புறம் பலாப்பழம் அந்த உள்ள காயாக இருந்தால் எப்படி இருக்குங்க, அந்த காயில் அதுலேயே ஊறுகாய் போட்டு செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க. இதில் வேறு டிசைனாக தித்திப்பு, காரம், புளிப்பு இதை மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வருவாங்க. எப்படியும் அவங்க எடுத்துகிட்டு வர 10 டப்பாவே ஃபுல்லாக ஊறுகாவே இருக்கும். அதுக்கு மேல்பட்டு எக்ஸ்ட்ரானா நெய்
இது மட்டும் தாங்க கீ மட்டும் அவங்களுக்கு அப்படியே அவ்வளோ விரும்புவாங்க. அது எடுத்துன்னு வருவாங்க. இன்றைக்கி வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த தக்காளி சட்னியோடு செஞ்சுட்டு அப்படியே முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னி. எனக்கு அவ்வளோவா நல்லா செய்ய வராது அது. இருந்தாலும் என்னோடய சிஸ்டர் இன் லா இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லா செய்வாங்க இந்த தக்காளி சட்னி. எங்கள் ஹஸ்பண்டுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. 3 வேளை கொடுத்தா கூட உக்காந்து சாப்பிட்ருவாரு அவர் தக்காளி சட்னின்னா. சரி செஞ்சேன் இன்றைக்கி. எண்ணெய், கடுகு, வெங்காயம் நிறையா போட்டு, பச்சை மிளகா, தக்காளி போட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு அது செஞ்சு மதியானம் நானும் ஹஸ்பண்டும் அதில் மாங்காய் ஊறுகாயோடு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது முடித்தா 2வது ரொட்டீன் பாத்திரம் எல்லாம் கழுவணும். இப்படியே போயிட்டே இருக்குது. ஈவினிங் போல் எல்லாம் காய் வச்சுருந்தால எல்லாத்தையும் எடுத்து திருப்பி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டாச்சு. ஒரு விஷயம் சொல்லலாங்க, லைஃப்பில் எவ்வளவோ நல்லது கெட்டது எல்லாம் வந்துன்னு போயினே தான் இருக்குது. ஆனால் இந்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பாருங்கள், பேசுவாங்க. ஐயோ அந்த பொண்ணா, அந்த பொண்ணு வந்து இப்படித்தான் அப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்கள பற்றி பேசுறதுனா மட்டும் முதல்ல வருவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இல்லை, எனக்குமே கல்யாணம் ஆன புதுசில் வந்து வீட்டாண்ட இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான் சொன்னாங்க. அந்த பொண்ணெல்லாம் வந்து வீட்டுக்கு ஒரு பொண்ணு அதெல்லாம் வந்து அப்படி தான் பண்ணோம், இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எங்கள் மாமியார்கிட்டயே சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கு எங்கள் மாமியாரே என்னோடய மருமகள் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் அவங்க நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொல்லியிருக்கிறாங்க. இரு உனக்கு இன்னும் போக போக எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கம் பக்கத்தில் பேசுவேன். கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் எங்கள் மாமியார் எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து பின்னாடி பேசுகிறவங்க வீட்டில் வந்து 1000 இருக்கும். ஆனால் எதிர்க்கா வந்து அவங்க பேசுகிறாங்க பாருங்கள், அத்தை மட்டும் அவங்க திருத்திக்கினாங்கன்னா அவங்க லைஃப், அவங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, மற்றவங்க குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் வராது. நீ எதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இந்த பொண்ணெல்லாம் எப்படி வாழும், என்னோடய ரிலேஷன்லேயே கூட இப்படி தான் சொன்னாங்க. இந்த பொண்ணு அப்படியெல்லாம் எப்படி தான் வாழப்போகுதுன்னு தெரியாது அப்படின்னு. ஆனால் நான் நல்லபடியாக தான் வாழ்ந்துன்னுக்கிறேன். அவங்க எதிர்க்க நான் நல்லபடியாக தான் இருக்கிறேன். அதுதான் வேணும். அப்புறம் என்னோடய வீட்டில் வந்து இந்த பூவெல்லாம் விட்டுருந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் குளிர் சீசன் முடிஞ்சு இப்போ தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது பூவெல்லாம் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். இங்கே இருக்கிற இடமும் உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி காட்டுறேன். உங்கள் லைஃப்லேயும் இதே மாதிரி தான் நடந்துருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ அப்புறம் ஒரே ஒரு விஷயம், இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு நினச்சி மட்டும் என்றைக்குமே வாழாதீங்க. நம்ம லைஃபு நம்ம ஜாலியாக இருந்தால் தான் நம்ம லைஃப் வந்து என்றைக்குமே நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அதை மட்டும் என்றைக்குமே நினச்சி வாழ்ந்தால் நம்ம லைஃபு ரொம்ப நல்லா இருக்கும். மற்றவங்க சொல் பேச்சு கேட்டுன்னு நம்ம வாழணும்னு நினச்சா அது கண்டிப்பாக கடைசியில் வந்து தப்பாக தான் முடியும். அது வந்து நிறைய பேரை பார்த்து நானே தெரிஞ்சுன்னு இருக்கிறேன். அந்த மாதிரி என்றைக்குமே இருக்காதீங்க. நம்ம மனசு என்ன சொல்லுது, நம்ம என்ன இது பண்ணுறோன்னு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணால் அது கரெக்டாகவே நடக்கும். தப்பாக பண்ணோன்னா தப்பாக தான் நடக்கும். அதனால் எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கலாம். என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏதோ மனசில் தோணுது வந்து சொன்னேன் நான். கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் லைஃப்லேயே இது மாதிரி எல்லாம் நடந்துருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பூஜை சாமானெல்லாம் கொஞ்சம் தாங்க இருக்குது என்கிட்ட. நான் அவ்வளோவா எடுத்துகிட்டு வரல வீட்டில். ஆனால் வீட்டில் இருக்க என்னோடய தங்கச்சி வந்து சொல்லுவாங்க, அக்கா இதெல்லாம் கழுவி முடிக்கிறதுக்கே ஒரு 2 ஹவர் ஆகிடுதுக்கா, என்னத்தான் பண்ணுறது, கொஞ்சமாக இருந்தாவே எவ்வளோ மேலுன்னு சொல்லிட்டு வீட்டில் போனால் பூஜை சாமானை கழுவுறதுக்கு 2 ஹவர் தாங்க ஆகுது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான், ரொம்ப அதிகமாக இல்லை. அந்த பிளேட் தாலி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இங்கேயே வாங்குனது. வீட்டிலேருந்து வெளுக்கு அது மாதிரி தான் சின்ன சின்ன பொருள் எடுத்துகிட்டு வந்தேன். அது வச்சு பூஜை பண்ணிக்கலாம் இப்போதைக்கு, வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு.
நிறைய எடுத்துன்னு வந்தாலும் திருப்பி இங்கேருந்து எடுத்துன்னு போகணும் எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு நான் இருக்கிறது என்னவோ அதை வச்சு சின்னதாக ஒரு அழகாக பூஜை ரூமு. நான் வந்து கிறிஸ்டியனு, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹிந்து. இப்போது ஹிந்துவாக மாறியாச்சு. அதுதான். இதுவும் அமேசானில் தாங்க வாங்கினேன் நான். ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த ஸ்னோ மாதிரி அது கீழே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வருது இல்லைங்களா, அது அவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அதோட லிங்க் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக லிங்க் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சமாக வாக்கிங் போயிட்டு வரலாம். இங்கே இருக்கிற பியூட்டியும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அது பக்கத்துலேயே, வீடு பக்கத்துலேயே இருக்குது இது. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். இன்னும் பார்க்கணுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபுல் க்ரீனு, இன்னும் க்ரீனாக ஆக வேண்டி இருக்குது. இது மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ஃபுல்லாக க்ரீனாக மாறிடும். அப்போ பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே வேறு ரிவர் இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணி போகிற இடம் இது. இந்த மலையிலேருந்து அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வந்து கீழே வந்து தண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு வராங்க. அந்த பைப்பு தண்ணி அங்கங்கே வருது இல்லைங்களா, அந்த மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது தண்ணி. அதனால வந்து அங்கேருந்து இங்கே வந்து எடுத்துன்னு போவாங்க தண்ணியெல்லாம். இந்த இடம் ஒரு மாதிரி ஒரு இடத்துல ஒரு மாதிரி இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து வீட்லேயே டேப் இருக்கும், ஓப்பன் பண்ணதுமே தண்ணி அங்கேயே வரும். இது வந்து அங்கே போய் எடுத்துன்னு வரோம். அங்கே போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தான் நாங்கள் ஆரோ வந்து வீட்லேயே இது பண்ணிட்டோம். அப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் டீ போட்டு குடிச்சு நம்மளை அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக முடியும் இல்லைங்களா. அதனால நான் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்து வெளியே, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டோட ரொட்டீனை அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் சிக்கன் குழம்பு தான் செஞ்சிருந்தேன். சிக்கன் குழம்பு வந்து என்னோடய மெத்தடில் எப்படி செஞ்சேன்னா நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் விஷயன்னு. கொஞ்சமாக கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, தனியா, இந்த காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறமா மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு வெங்காயம், 2 தக்காளி, 1 வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு அதையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிங்க. சோம்பு இல்லைங்களா, அதுவும் கொஞ்சமாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு போட்டு சிக்கன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அதை அப்படி க்ளோஸ் பண்ணி உப்பு போட்டு வச்சிடுங்க. நல்லா ஃப்ரை ஆன பிறகு அந்த சிக்கன் வந்து அதுலேயே நல்லா கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வந்து அது சுக்காக வந்தோம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா ஊற்றிட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வேறு எந்த மசாலாவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி, பூரி எது கூட சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி தான் இன்றைக்கி செஞ்சு ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளியவே உக்காந்து நின்றுட்டனால லேட் ஆகிடுச்சு. பசங்க வந்து மம்மி பசி எடுக்குதுன்றாங்க. சரி, அவங்களுக்கு சீக்கிரமாக கிடையாது, அதெல்லாம் கொஞ்சமாக தான் ப்ளாக் எடுத்திருந்தேன். அது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். மடமடான்னு எல்லாத்தையும் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு நைட்டு நம்மளோட ரொட்டீனை அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நைட் ரொட்டீன் எப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ப்ளாகில் போடுறவங்க. நீங்கள் என்ன ஆர்மிக்காரு, உங்களுக்கு என்ன கஷ்டம்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் கஷ்டம் இருந்தே இருக்குதுங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கும் கஷ்டம், நஷ்டம், எல்லாமே சந்தோஷம் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணின்னு போகிறதுல தான் நம்மளோட லைஃப்பும் இருக்குது. ஐயோ நம்மளுக்கு இல்லையே, காசு இல்லையேன்னு நினச்சி நீங்கள் என்றைக்கும் உக்காரக்கூடாது. இருக்கிறது என்னவோ அதை வச்சு சந்தோஷமாக எப்படி இருக்கணும், எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். அதை மட்டுமே யோசித்தாவே நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக முன்னே வரலாம். இல்லை நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு எப்போவுமே நினைக்காதீங்க. அப்படி நினச்சா அது நெகட்டிவாக தான் போகும். இன்னொருத்தரை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டு நம்ம இது பண்ணுறோமா, அது நம்மளுக்கு கண்டிப்பாக சாமி வந்து நம்மளை மன்னிக்க மாட்டார்.
நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளோட வேலை என்னவோ அதை பார்த்துன்னு நம்ம லைஃப்பில் முன்னேறி போனோன்னா நம்மளோட சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாரும் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணின்னு போங்க. கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருமே முன்னே வரலாம். ஏதாவது ஒரு மூலியமா ஏதாவது அப்படி ஆகும், உங்களுக்கு லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஃபுல்கா சப்பாத்தி செஞ்சேன் இன்றைக்கி. டெய்லி அது தாங்க, இன்றைக்கின்னு இல்லை, டெய்லி சப்பாத்தி. நைட்டில் இட்லி, தோசை, சப்பாத்தி, இது 3 தான், வேறு எதுவும் இல்லை. எப்போனா பிரியாணி செஞ்சேன்னா அவ்வளோதான், அன்றைக்கி ஒரு நாள் லீவு எனக்கு நைட்டில். ஆனால் சாப்பாடெல்லாம் நைட்டில் சாப்பிட்றதில்ல. அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டுருவேன் பிரியாணி அன்றைக்கி. இல்லைன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, இது 3 ரொட்டீனை தவிர எதுவும் செய்ய மாட்டோம். அப்படி இட்லி எதனா மிச்சம் ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி உப்புமா இருந்தால் அந்த இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு அப்படியே அவ்வளோதாங்க அன்றைக்கியோட அப்படியே ஓடிட்டோம் எனக்கு லைஃப் டே. அப்படியே என் சின்ன பையன் கத்தினே இருந்தாங்க, மம்மி 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 அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட போகிறது திருப்பி வருது, அவங்ககிட்ட போகிறது வருது. அவன் வந்து கேட்டுனே இருக்கிறான், மம்மி கே ஓகே மம்மி கே அப்படின்னு. இப்போ தான் பேசுகிறாருங்க. இதில் வேறு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் வேறு இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போனால் உங்கள் பையன் சூப்பராக படிக்கிறான்னு வேறு சொல்லிட்டாங்க. அதில் இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. பெரிய பையன் நல்லா படிக்கிறான், அதில் ஒன்றும் சேர்ந்து இது இல்லை. சின்ன பையன் கூட அதே மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா இது ஆச்சரியம் அப்படின்னு நினச்சா, மிஸ்ஸு வந்து கொஞ்சம் பேச வரல, இருந்தாலும் எல்லா விதமான ஹிந்தி போயம், இங்கிலீஷ் போயம் எல்லாமே சொல்கிறான். அந்த டோனெல்லாம் கரெக்டாக வருது, எல்லாமே இது பண்ணுறான். இன்னும் கொஞ்சம் புரியல, இன்னும் போக போக செட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. ஸ்கூல்லேருந்து அந்த சொன்னிருந்தோம். அப்படியே சந்தோஷத்தோடு வந்து நைட்டுக்கு சிக்கன் குழம்பு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைக்கு அப்படின்னு நினச்சிக்கின்னு வீட்டுக்கு வந்து செஞ்சேன். ஸ்வீட்டெல்லாம் அவ்வளோ சாப்பிட்றது இல்லைங்க பசங்க. டேரி மில்க்கு, சாக்லேட் அது மாதிரி தான். ஐஸ்கிரீம் சாப்பிடுவானுங்க எவ்வளோ கொடுத்தாலும். மற்றபடி நம்ம வீட்டிலேருந்து ஸ்வீட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, கேசரி அது இது அதெல்லாம் சாப்பிட்றதில்ல பசங்க ரொம்ப. ஆனால் பெரிய பையனுக்கு கேசரின்னா ரொம்ப பிடிக்கும், வேறு எந்த ஸ்வீட்டும் பிடிக்காது, வேறு எந்த ஸ்வீட்டும் சாப்பிட மாட்டான். ஆனால் சின்ன பையன் ஆப்போசிட், அவனுக்கு கேசரியை விட்டுட்டு வேறு எதுனா கொடுத்தீங்கன்னா எதுனா 1 2 சாப்பிடுவான், வேண்டான்னு சொல்ல மாட்டான். ஆனால் பெரிய பையன் எது கொடுத்தாலும் அது அது பார்க்குவான், இது என்னது மம்மின்னு கேட்குவான், அது பேர் சொன்னது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக முடிச்சிடுவார். நம்மளா ஜபர்தஸ்தி கொடுக்கணுங்க, இல்லை சாப்பிடு நல்லா இருக்குது, நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு மம்மி எனக்கு வேணாம் மம்மி, எனக்கு பிடிக்காது இதெல்லாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பசங்க இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படி தான் இருக்குவாங்களா, இப்படி தான் எனக்கு எங்கள் வீட்டில் மட்டும் தான் இப்படி இருக்கிறானான்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சப்பாத்தி கூட செய்ய தெரியாதுன்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு இந்த சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைந்துக்கின்னு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே சப்பாத்தி செய்யணுன்னா 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் அது வந்து ஹார்டாக வருதுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, நார்மல் வார்ம் வாட்டர் இருக்குங்களா அதில் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு 1 ஹவர் கழிச்சு ரவுண்டாக சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அது முதல்ல தவாவில் ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிட்டு, அதுக்கப்புறமா நம்ம கேஸில் இப்படி வச்சு இப்படி திருப்பி எடுத்தோன்னா ஃபுல்லாக நல்லா உப்பி வரும். ஃபுல்கா சாப்பிட்றதுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்தி இது ரெடி பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு சீக்கிரமாக கடகட நம்மளுக்கும் வேலை ஃபாஸ்ட்டாக ஆகிடும். இல்லை எண்ணெய் போட்டு உருட்டி எல்லாம் பண்ண அது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எண்ணெய் போட்டு செய்யின்னுவார். இல்லை டைமெல்லாம் எனக்கு அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு நானுங்க எடுத்து போட்டுருவேன். எப்போன்னா ரொம்ப ரேராக டைம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குவேன். டைம் இல்லைன்னா இது தாங்க டெய்லி சப்பாத்தி என்னோடது. சீக்கிரமாக வேலை முடிச்சிடணும், லேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் இன்றைக்கி சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அப்புறம் போல் எல்லாம் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு, இது தர்பூசணி வாங்கினது அது பசங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் நைட்டு
இது சாப்பிட்டு ஃப்ரூட் சாப்பிட்டு நான் இன்றைக்கி டிடெக்ஸ் வாட்டரில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா மறுநாள் காத்தால அப்படியே ரொட்டீன் நம்ம இது பண்ணோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சீரகம், ஓமம், வெந்தயம், கருப்பு கருப்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது தண்ணியில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு கூல் ஆகிட்டு போயிருக்கு இதெல்லாம் பாட்டில் கண்டெய்னரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் நம்ம குடித்தா நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. அதனால் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி டேவே நல்லாயிருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கேஸ்ட்ரிக் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் நிறையா வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சா அது நல்லாயிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லாஸ்ட் வீடியோக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச வேலை கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நான் வீடியோ மேக் பண்ணுறதுன்னா அது மேக் பண்ணி போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நான் எங்கள் நாத்தனார் தான் வீடியோ எப்போ வருதுன்னு சொல்லிட்டு கேட்டுனே இருக்குவாங்க. அவங்களுக்கோசரமே நான் இந்த பெரிய வீடியோ லென்த்தான வீடியோவாக நான் ஷூட் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.